ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நவம்பர் 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதில் பார்க்கலாம். இதில் விடுபட்டது நவம்பர் 13, 14, 15 இந்த 3 டேஸ்க்கான பிடிஎஃப்மே இதில் கொடுத்துட்றேன். ஓகேவா? நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நாட்டிலேயே முதல் முறையாக தூய்மை பணியாளர்களுக்கான இலவச உணவு வழங்கும் திட்டத்தை எந்த எந்த இடத்துல தொடங்கியிருக்காங்க? ஓகேவா? யார் நம்ம தமிழ்நாடு தான். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அதை. இந்தியாவிலேயே முதல் முறையாக தூய்மை பணியாளர்களுக்கான இலவச உணவு வழங்குவது எங்கன்னா சென்னையில தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா சென்னையில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சென்னை. அதுக்கான நோட்ஸ் இருக்கு பாருங்க இதுல. தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு திட்டம். நாட்டிலேயே முதல் முறையாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எல்லாம் இதுல இருக்கும் பாருங்க. 2006 திமுக ஆட்சியில் தான் தூய்மை பணியாளர் நல வாரியம் அமைக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது நம்ம தெளிவா பார்த்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நீட் தேர்வால் தமிழக மாணவர்கள் பாதிக்கப்படுவது தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு. ஓகேவா? யார் தலைமையில் அமைச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ஓகேவா? தெரியுதா பாருங்க உங்களுக்கு கொஸ்டின். யாருன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் கமிட்டி. ஓகேவா? ஏ.கே. ராஜன் தலைமையிலான குழு தான் அது. இப்போ ஏன் இந்த நியூஸை பற்றி படிக்கிறோம்னு சொன்னால், நீட் விலக்கு மசோதா உச்ச நீதிமன்றத்தில் வந்து நம்முடைய தமிழகம் வந்து மனு கொடுத்துருக்காங்க. தமிழக சார்பில் மனு அளிச்சிருக்காங்க. என்னன்னா இந்திய ஜனாதிபதி. ஓகேவா? இந்த தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது வந்து அந்த ஏ.கே. ராஜன் கமிட்டிக்கான நோட்ஸு. எதற்காக இந்த கமிட்டி போடப்பட்டது அதுக்கான நோட்ஸு. ஓகேங்களா? ஃபுல் இதுவும் தெளிவாக இருக்கும். கடந்து வந்த பாதை தெளிவாக இருக்கும் இதில். ஓகேங்களா? 2021 செப்டம்பர் 13 தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்டு தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் அந்த மசோதாவை 2022 பிப்ரவரி 1 ஆளுநர் வந்து திருப்பி அனுப்பியிருப்பார். ஓகேங்களா? இப்படியே டிராவல் ஆகி கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க குடியரசுத் தலைவர். ஓகேவா? அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவருடைய அந்த முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதை பற்றிய நோட்ஸ் தான் இது. அதனால நம்ம கமிட்டி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. வீட்டில் இருந்தபடியே டிஜிட்டல் முறையில் உயிர்வாழ் சான்றிதழ் அளிக்கும் சிறப்பு ஏற்பாட்டை எந்த துறை அல்லது அமைப்பு மேற்கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா நம்முடைய அஞ்சல் துறை தான். ஓகேவா? போஸ்ட் ஆஃபீஸ் தான். அதாவது வீட்டில் இருந்தபடியே டிஜிட்டல் முறையில் உயிர்வாழ் சான்றிதழ் அளிக்கும் சிறப்பு ஒரு ஏற்பாடு, ஒரு ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எல்லாருக்கும் இது பொருந்தும். ஓகேங்களா? இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படித்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அஞ்சல் துறை சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. தேசிய பச்சிளம் குழந்தைகள் வாரம் அனுசரிக்கப்படுவது எப்பொழுது? ஓகேங்களா? எப்பன்னு கேட்டிருக்காங்க. தேசிய பச்சிளம் குழந்தைகள் வாரம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 முதல் 21. எப்பன்னா ஆப்ஷன் பி நவம்பர் 15லிருந்து 21 தான் தேசிய பச்சிளம் குழந்தைகளுக்கான வாரம். நோட்ஸ் இருக்கும் பாருங்க. தேசிய பச்சிளம் குழந்தைகள் வாரம். ஓகேங்களா? என்ன தலைப்புல கொண்டாடுறாங்கன்னா இது இருக்கு பாருங்க. இந்த ஆண்டுக்கான தலைப்பு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பு அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து நேரத்திலும் அனைத்து தருணங்களிலும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் அதனுடைய தலைப்புல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வேற எதுவும் முக்கியமான தேவை நமக்கு. ராணி சென்னம்மா உயிரியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஓகேவா? ராணி சென்னம்மா உயிரியல் பூங்கா வந்து எங்க லொக்கேட் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எங்கன்னு பாருங்க. கர்நாடகால இருக்கும். ஓகேவா? கர்நாடகால இருக்கு. ஏன் இன்னைக்கு இதை பத்தி பார்க்குறோம்னு சொன்னோம்னா, பெலாவி கர்நாடகா பெலாவில இருக்கு. ஓகேவா? பெலகாவி உயிரியல் பூங்காவில் 28 கரும்புலிகள் மர்மமான முறையில் இறந்திருக்கு. ஓகேவா? பெலகாவி உயிரியல் பூங்காவில் 28 கரும்புலிகள் மர்மமான முறையில் இறந்தது குறித்து விசாரணை நடந்து வருது. ஓகேவா? கிட்டத்தட்ட 28 கரும்புலி இறந்திருக்கு. ரொம்ப ஒரு பரபரப்பான விஷயம் அது. ஓகேங்களா? அதனால தான் இது எங்க இருக்குன்னு இதை பத்தி படிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன். தேசிய பத்திரிகை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் நவம்பர் 16. ஓகேவா? நவம்பர் 16. அனைத்து பிரச்சனைகளுக்கும் 112 அனைத்து பிரச்சனைகளுக்கும் எல்லா எமர்ஜென்சிக்குமே 112 என்ற எண்ணை அழைக்கலாம் அப்படின்னு எந்த மாநிலம் அல்லது யூனியன் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெரியுதா பாருங்க. யாருன்னா நம்மளுடைய புதுச்சேரி. ஓகே, அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அனைத்து பிரச்சனைகளுமே நீங்க 112 என்ற எண்ணை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த எமர்ஜென்சினாலும் 112 யாருன்னா புதுச்சேரி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அப்ப இன்னைக்கான கரண்ட் அவர்ஸ். ஓகேவா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல தினமணி தினஹிந்து ஓரளவு பார்த்துட்டோம். இப்ப நவம்பர் 13, 14, 15 இதுக்கான நோட்ஸ் எடுத்த பிடிஎஃப்பும் கொஸ்டின் பிடிஎஃப்பும் அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சிடறோம். டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நாளையிலிருந்து நம்ம ரெகுலராக ஒவ்வொரு நாளுக்கும் காலையில் போட்டுடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.